நன்றி தெரிவித்து அவர் தமிழக முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்தது என்பது இதுதான் திராவிட மாடல் ஆட்சியுடைய சாதனைகள் எல்லா என்னென்ன தேவை என்பதை அறிந்து நிறைவேற்றுகின்ற தலைவர் தான் தமிழ்நாடு முதலமைச்சர். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த சங்கத்தை சார்ந்த நீங்கள் கோரிக்கைகள் 6 கோரிக்கைகள் வைத்திருக்கிறீர்கள். அதில் முக்கியமானது குறிப்பாக இந்த விடுதிகளில் இருக்கின்ற சமையலர், காப்பாளரி பணிகளை நிரப்ப வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீர்கள். அதை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் கவனத்தை கொண்டு சென்று அதனை நிறைவேற்றுவதற்கு முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு செல்வேன் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக சமையலை பொறுத்தவரைக்கும் மிக மிக முக்கியம். அந்த அடிப்படையில் நாளை தினம் ராமநாதபுரம், தூத்துக்குடி, திண்டுக்கல் மாவட்டங்களை உள்ளடக்கிய 116 பேருக்கு நாளை தினம் காப்பாளர் அதாவது சமையலராக பணி நியமன ஆணை நாளை காலை 8 மணிக்கு அடுத்த கட்டமாக 1000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்கிறது. அதனை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு கவனத்துக்கு கொண்டு சென்று தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று எவ்வளவு அந்த சமையல் பணியிடங்களை நிரப்ப முடியுமோ அதை நிரப்புவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி தூய்மை பணியாளர்கள் அவர்களை இன்றைக்கு அவுட் சோர்சிங் மூலமாக நியமிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொண்டு வந்திருக்கிறோம். அதுவும் அதற்கான எந்தெந்த பகுதிகளை எத்தனை நியமிக்க முடிவதற்கான அதற்கான தேவையான தேவைப்படும் துறையினுடைய செயலர் மற்றும் நமது பிசி கமிஷனர் அந்த பணிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். அப்படிங்கிறவர்களே அதற்கான பணிகளையும் மேற்கொண்டு விரைவிலே நியமிப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தான் கடந்த 10 ஆண்டு காலத்தில் மாணவர்களுக்கான அந்த உணவு கட்டணம் உயர்த்தப்படாமல் இருந்ததை உயர்த்தி தந்தவர் தமிழ்நாடு முதலமைச்சர். இப்பொழுது அடுத்த கட்டமாக இன்றைக்கு எல்லா விடுதிகளிலும் சிசிடிவி கேமரா எல்லா இடங்களிலும் பொறுத்திருக்கிறோம். அதற்கு இந்த ஆண்டு நம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 10,50,00,000 அரசாணை வெளியிட்டிருக்கிறோம். விரைவில் அந்த அனைத்து விடுதிகளிலும் கிட்டத்தட்ட 1300 விடுதிகள் இருக்கின்றன. அத்தனை விடுதிகளிலும் அந்த சிசிடிவி கேமரா பொருத்தப்படும். அதே மாதிரி பாத்திரங்கள் தேவை என்பது 1,39,00,000 இன்றைக்கு பாத்திரங்கள் வாங்குவதற்கு ஜீவோ போடப்பட்டிருக்கிறது. தொலைக்காட்சி இல்லாத விடுதிகளுக்கு 1,50,00,000 இன்றைக்கு எல்இடி டிவி எல்காட்சி மூலமாக ஏற்பாடு செய்து அனுப்பப்படுகிறது. இப்படி அது மட்டுமல்ல, விடுதிகளை சீரமைப்பதற்காக எல்லா விடுதிகளையும் பார்த்தா லைட் லைன்ல அந்த மாணவர்கள் தங்கியிருக்கின்ற விடுதிகள் மோசமாக இருக்கிறது, படிப்பதற்கு சரியான வசதி இல்லை என்கின்ற அடிப்படையில் நமது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முதல் கட்டமாக 30 கோடி ரூபாய் திட்டமிட்டு முதல் கட்டமாக 10 கோடி ரூபாய் உடனடியாக விடுவிக்கப்பட்டது. மராமத்து பணிகளுக்காக கூடுதலாக இன்னொரு 20 கோடி இன்னொரு 2 மாத காலத்தில் ஒதுக்கீடு செய்வதாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார். முதலமைச்சர் நான் இந்த துறையினுடைய அமைச்சராக பொறுப்பேற்ற உடனேயே ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தி நேரடியாக இந்த துறைக்கு மட்டும், ஏனென்றால் கிட்டத்தட்ட 50% மேலான மக்கள்